சார், இன்னைக்கு பிடபிள்யூடி ஆஃபீஸ்க்கு வந்து மனு கொடுக்க வந்துருக்கீங்க. என்ன விஷயத்துக்காக மனு கொடுக்க வந்து? இன்னைக்கு வந்து இந்த குடிநீர்ல வந்து கழிவுநீர் கலந்த விஷயமா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதே போல வந்து இன்னைக்கு கோவிந்த சாலையில வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடத்துல வந்து இறந்துருக்காங்க. அது விஷயமா வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். மக்கள் மன்றம் மூலியமா மனு கொடுக்க பார்த்தோம். டெத்து போயிட்டு தான் இங்க வரும். பல பிரச்சனைகளுக்கு குறிச்சிருக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஆமாங்க. இப்பதான் ரீசெண்டா மக்கள் மன்றம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மக்களுக்கு வந்து அடிப்படையான விஷயங்கள் என்னன்னா எல்லாத்தையும் நாங்கள் கையில் எடுத்து ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து கவர்மெண்ட் மூலியமா என்ன பண்ண முடியும் பண்ணோம். அடுத்து வந்து ஸ்டேட் ஆஃப் விஷயமா வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் சார். ஒரு கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். உங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வைரல் ஆச்சு. அது என்ன சார் இஷ்யூ? அது நாங்கள் தொகுதிக்குள்ள போகும்போது சில மெட்டல் வந்து திருட்டுன்னு எந்த மாதிரியான திருட்டுன்னு? எங்கள் டிரைவரை மிரட்டுறது, ஒரு டிரைவர் தம்பிங்க தான் இருக்காப்புல அவரை மிரட்டுறது, அப்புறம் எங்களோட ஸ்டாஃப்லேயும் நிறைய பேர் வந்து அங்கே பாகூரில் தங்குறாங்க. ஸோ அவங்கள மிரட்டுற விஷயம் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து வந்தது. ஸோ அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் வந்து பேசுவோம். பொலிட்டிக்கலாக உள்ள போகிறோம், பொலிட்டிக்கலாக செய்ய வேணாம்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேருந்து மெட்டல். இந்த குடிநீர் சொல்றீங்க சார், எந்தெந்த பர்டிகுலர் எந்தெந்த தொகுதி சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து டிடிஎஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு மீட்டிங்கில் வந்து நம்ம ஜேசன் சார் வந்து அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதா இது பண்ணியிருக்கோம். அதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் அந்த குடிநீர் குழாய் மாற்றிருக்காங்க. ஆமாம். அது பட் ஆனால் தண்ணி தான் சரியில்லைங்க. உங்களுக்கு தான் தெரியும் இந்த இதுதான் சரியில்லை. ஊழல் நடந்திருக்குன்றீங்க. இல்லை ஊழல் நடக்கும். ஊழல் நாங்கள் அதை பற்றி நாங்கள் மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதை பற்றி தான் நாங்கள் அப்பா அமைச்சராக இருக்காரு. உங்களுக்கு தெரியும் அப்பா வந்து குடிநீர் வந்து மழை நீரை வந்து பூமி கட்டில விட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவுதான் அப்பா வந்து வலியுறுத்தினா இது வரைக்கும் எந்த ஸ்டெப் நாங்க வந்து பாலிடிக்ஸும் இதையும் ரிலேட் பண்ணாதீங்க. நாங்க வந்து மக்கள் மன்றம்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதுல வந்து பப்ளிக்கு என்ன தேவையான பேசிக் விஷயம் என்னமோ அதை பத்தி தான் நாங்க தேசிய மக்கள் மன்றம் வந்து அடுத்த கட்சியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், அதை பத்தி நாங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கல. இப்போதைக்கு வந்து ஒரு மன்றத்துல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ அது மட்டும் தான் சார். நான் பிஜேபி எந்த பொறுப்பு அது முன்னாடி இருந்து சார். இப்போதைக்கு நான் வெளியே பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேசல. அதுல சார் தேசிய மக்கள் மன்றம் ரைட்டு தான். நீ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பரவாயில்ல. எலெக்ஷன் வரதுக்கு நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 5 மாசத்துக்கு முன்னாடி செய்றீங்க. அதுதான் ஒரு சந்தேகம் வருது. அது இல்லாம தொகுதி முழுவதும் நீங்க உங்களோட சர்வீஸ் தான் வருது. அதனால கேக்குறோம், மக்கள் மன்றம் அரசியல் கட்சியா மாறதுக்கு வாய்ப்பு இல்ல? அது தெரியல சார். அது ஒரு 2-3 மந்த்ஸ்ல பாப்போம் சார். அதை பத்தி இப்ப நாங்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி சொல்ல முடியாது. 2-3 மந்த்ஸ்ல பேசலாம் அதை பத்தி. இப்போதைக்கு அதை பத்தி பேசலாம் சார். நெல்லித்தோப்பு தொகுதியில குடிநீர் சரியில்லைன்றாங்க. எல்லா தொகுதியிலும் சரியில்லை. கிராம பக்கத்துல தான் வந்து ஏதோ ஓரளவுக்கு